17 வருஷம். எவ்வளோங்க? 17 வருஷம் குழந்தைங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. ஆணு நல்லா இருக்காரு, பெண்ணு நல்லா இருக்குது. ஐவிஎஃப் பண்ணிக்கிறாங்க. 3 தடவை ஐவிஎஃப் பண்ணிக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லேன், உங்கள் குலதெய்வம் அசைவத்தை சார்ந்த தெய்வம். அது காலபுருஷனுக்கு 5 குடைன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீடும் பாதிக்கப்பட்டு 5க்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாதிக்கப்படணும். அப்போ 1ங்கிறது ஜாதகருடைய நிலையில் தப்பு வந்து 5ங்கிற புத்திரஸ்தானத்திலே தப்பு வந்து 5க்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்போ 1, 5, 9 இந்த 3 பாவகமும் பாதிக்கப்பட்டால் அவர் வம்சத்தில் வாரிசு இல்லை. ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்குது. அந்த 5ஆம் இடத்துலயே பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ 5ஆம் இடம் சிம்ம வீடுன்னே வச்சுக்கங்க, அங்கே சனி இருக்கு. இவங்க உயிரணுவை எடுத்து வைத்து ஒரு குழந்தை பிறக்க செய்கிறார்கள் என்றால் அது இறைவன் போட்ட ஆணையா இருக்கணும். அந்த அணு வேலை செய்யணும்னா 100 கோயிலுக்குமே போயிருப்பாங்க, ஆனால் குழந்தை கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன கோயிலுக்கு போவாங்க. அது போன நேரம் அவருக்கு வேலை செய்யும். அப்போ நேரம் தான் அப்படின்றீங்க. நேரங்காலங்கிறது அங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஒரு திசை, கணவன் மனைவிக்கு ஒரு திசை நடந்துட்டு இருக்கோம். அந்த திசையில 2 பேருக்குமே தவறான திசையா இருக்கும். அப்போ அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காது. அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? கடவுள்கிட்ட போய் நீங்கள் குழந்தை கொடு, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன். அதே கடவுள்கிட்ட போய் எனக்கு குழந்தை வேண்டான்னு கேளு. அதே மாதிரி அவர் 2-3 கோயிலுக்கு போய் கேட்குறாரு வச்சுக்கல. இவருக்கு கருத்தரிச்சிருக்கு. எப்படி சார்? ஆமாம், அதுதான் மேட்ரு. என்னன்னா, ராகு கேது அச்சுக்குள்ளார டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து தமிழ் மாநில பாரம்பரிய திருவள்ளுவர் குல ஜோதிட சங்க பேராசிரியர் தலைவர் திரு KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 17 வருஷம். எவ்வளோங்க? 17 வருஷம் குழந்தைங்க. அப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க. அந்த ஜாதகத்தை அவங்க பார்த்துட்டு நான் வாங்கி பார்த்துட்டு மருத்துவ ஜோதிடத்தில் போகிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அர்த்தமாக ஆணு நல்லா இருக்காரு, பெண்ணு நல்லா இருக்குது. ஐவிஎஃப் பண்ணிக்கிறாங்க. 3 தடவை ஐவிஎஃப் பண்ணிக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லேன், உங்கள் குலதெய்வம் அசைவத்தை சார்ந்த தெய்வம். அப்போ அவர் சொல்கிறார், எங்களுக்கு குலதெய்வம் முனீஸ்வரன், கெடா வெட்டுற சாமி தான். ரைட்டு. அப்போ அந்த அசைவத்துக்கு உரிய பூஜையை நீங்கள் செய்யணும். நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க, சஷ்டி விரதம் இருந்தீங்க, கோயில் குளத்துக்கு போனீங்க, சாமி கும்பிட்டீங்க, கெடா வெட்டுறேன்னு போய் கெடா வெட்டுறது கூட அந்த பூஜை ஆகாது. இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு சொல்கிறேன். அவர் அதை செய்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? 4 மாதம். இன்னும் குழந்தை வரல. 4 மாதம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. 4 மாதம் ஆச்சு. அப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஏராளமான அதிசயங்களை சொல்ல முடியும். சில ஜாதகர்களுக்கு இல்லை என்கின்ற நிலை இருந்தால் அது இல்லை தான். அதுதான் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, குழந்தை இல்லை என்பதும் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லி. அது எப்படி யோகமா? ஆமாம், அது அவங்க ஜாதக ரீதியாக புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு அதாவது புத்திரஸ்தானாதிபதியின் திதிசூனியமாக இருந்து அது காலபுருஷனுக்கு 5 குடைன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீடும் பாதிக்கப்பட்டு 5க்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பாதிக்கப்படணும். அப்போ 1ங்கிறது ஜாதகருடைய நிலையில் தப்பு வந்து 5ங்கிற புத்திரஸ்தானத்திலே தப்பு வந்து 5க்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்போ 1, 5, 9 இந்த 3 பாவகமும் பாதிக்கப்பட்டால் அவர் வம்சத்தில் வாரிசு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ண முடியும்? சரி, அப்போ அது பாதிச்சு 1, 5, 9 பாதிச்சு உனக்கு அடுத்த பாவம் இருக்குது இல்லையா? 2010 இருக்குது, 3, 7, 11 இருக்குது, 4, 8, 12 இருக்குது, அடுத்தடுத்து திரிகோணம் இருக்குது இல்லைங்களா? அப்போது இவங்க ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்த முடியாது இருக்கும். அதை நாம் ஒரு ஜோதிடர் என்பவர் வாழ்வியல் ஆலோசகர், ஒரு ஜோதிடர் என்பவர் வரும்பொருளை அறிந்து மென்மையாக நளினமாக எடுத்துரைக்கக்கூடியவர் தான் ஜோதிடர். சும்மா கசகசன்னு பேசுகிறதெல்லாம் ஜோதிடர் இல்லை. ஆமாம், நாம் ஒன்றும் தெய்வம் கிடையாது. இருக்கிற நிலை என்ன அதை மென்மையாக சொல்லணும். அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் வள்ளுவர் ஜோதிடர்கிட்ட எல்லாரும் ஜாதகம் பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்கன்னா அவங்க வாக்கு மென்மையான வாக்கத்தை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்கள், இப்படி இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு நீங்கள் இப்படி போகிற போது சரியாக இருக்குது, இதற்குரிய வழி இதுதான், தீர்வு இதுதான் சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? அப்படி செய்கிற போது தான் அது நல்லா இருக்கும். அது இப்போ அந்த யோகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, எந்த வகையில் அவங்க வாழ்க்கைக்கு அது யோகமாக இருக்கும்? யோகம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா ஒரு யோகம் சொன்னீங்க, இப்போ அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ஆமாம். அது எந்த வகையில் யோகமான விஷயங்களை செய்யும்? இப்போ ஒருத்தவங்க அது குழந்தை இல்லைன்னா அது கிரக சேர்க்கைகள் தான். இப்போ உதாரணமாக பாருங்க, ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்குது. அந்த 5ஆம் இடத்துலயே பெண்ணினுடைய ஜாதகத்தில் இப்போ 5ஆம் இடம் சிம்ம வீடுன்னே வச்சுக்கோங்க, அங்கே சனி இருக்குது. பெண்ணினுடைய ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் கேது இருக்குது. அப்போ இங்கே சனியும் கேது லாக் ஆயிருக்கு. பெண்ணினுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. ஆணனுடைய ஜாதகத்தில் அது லக்னமாக வேறையா இருக்கலாம், ஆனால் ஆணுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து கேது அது 5ஆம் பாவத்தில் லாக் பண்ணுது. அப்போ இங்கே என்ன பண்ணு, டெஸ்ட் பேபி, IVF, IVE இந்த மாதிரி அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு போய் ஃபெயிலியர் ஆவாங்க. ஃபெயிலியரும் ஆகும். ஆனால் அது எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. இதை குரு பார்த்து, இதை சுபக்கிரகங்கள் பார்த்து, அல்லது திசாபுத்தி பலமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமேயானால் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பாஸ் ஆயிடும். மருத்துவ முறையிலெல்லாம் குற்றமில்லை. ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய இறப்பு அப்படிங்கிற நிகழ்வை வைத்திருக்கக்கூடியவன் இறைவன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அப்போ இவங்க வந்து உயிரணுவை எடுத்து வைத்து ஒரு குழந்தை பிறக்க செய்கிறார்கள் என்றால் அது இறைவன் போட்ட ஆணையாக இருக்கணும். அந்த அணு வேலை செய்யணும்னா அவனின்றி ஒரு அணுவும் உயிரணுவும் அசையாது. அதுதான் அதனுடைய மெய்ப்பொருள். இப்போ என்னதான் ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே கூட, இப்போ நீங்கள் சொன்னீங்க சஷ்டி விரதம் இருந்தும் ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? சில பேர் பல வருஷமாக சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் வராததுக்கான காரணம் ஜோதிட ரீதியாக எதுனா கிரகங்கள் மாற்றம் அவங்களுக்கு பலன் அளிக்க கூடுமா, இல்லை ஜோதிட ரீதியாக அவங்களோட கிரகங்கள் வந்து இருக்கிறது இருந்தபடி இருந்தாலும் எந்த விரதம் இருந்தாலும் குழந்தை பிறக்காதா? அப்படி கிடையாதுங்க. குழந்தை இதற்கு மாற்றம் என்பது நிறைய மாறுதல்கள் வந்து இதில் இருக்குது. நிறைய மாறுதல்கள் வந்து இருக்குது. ஒன்று இவங்களுடைய என்ன, இவங்களோட பாருங்க, இந்த காலத்தில் வந்து ஜாதக ரீதியாக மட்டுமே எல்லாத்தையும் தீர்வு செஞ்சிடலாமா அப்படிங்கிறது அல்ல. ஆனால் எல்லா விஷயம் ஜாதகத்தில் இருக்கிறது என்பது உண்மை. ஓகே, அவங்க அதுக்குரிய தீர்வை நோக்கி போயிருக்கணும். ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்தில் ஒரு 100 கோயில் இருக்குது. 100 கோயில் இருக்குது. 100 கோயிலுக்குமே போயிருப்பாங்க, ஆனால் குழந்தை கிடச்சிருக்காது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன கோயிலுக்கு போவாங்க. அது போன நேரம் அவருக்கு வேலை செய்யும். அப்போ நேரம் தான் அப்படின்றீங்க. நேரங்காலங்கிறது அங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஒரு திசை, கணவன் மனைவிக்கு ஒரு திசை நடந்துட்டுருக்கோம். அந்த திசையில் 2 பேருக்குமே தவறான திசையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காது. அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? குழந்தையை பற்றியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவர் வர்றார், ஜாதகம் பார்க்க வர்றாரு, என்கிட்ட கேட்குறாரு, எனக்கு குழந்தை கிடைக்கல. நான் பல கோயிலுக்கு போனேன், பல ஜோதிடர்கிட்ட பரிகாரம் பண்ணேன். அப்போது ஜோதிடம் பொய்யாம், பரிகாரம் பொய்யாம் அப்படின்னு நல்ல கேள்வி தானே, அருமையான கேள்வி. நான் சொன்னேன், நீங்கள் பல கோயிலுக்கெல்லாம் இறைவன் முருகன் வந்து எப்பேற்பட்டவருங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அருமையான தெய்வம். சிவபெருமான் எப்பேற்பட்டவருங்க? அருமையான தெய்வம். அப்போ நீங்கள் சிவனையும் முருகனையும் கும்பிட்டீங்களே இல்லையா? ஆமாம், கும்பிட்டேன். அப்போ முருகனும் சிவனும் பொய்யா? அதுவும் வரும். இப்போ இதுக்கு பதில் இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏங்க மதிமுக்கால் மந்திரம் கால் தானே. அவர் எங்களை கேட்குற கேள்வி சுவாரஸ்யமாக இருக்கணும், கேட்குறவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மதிமுக்கால் மந்திரம் கால் தானே அப்படிங்கிறார். அப்படியல்ல, உனது முக்கால்வாசி மதியை அந்த கால்வாசி மந்திரம் மாற்றி விட்டுரு. உன்னுடைய என்ன அறிவு இருந்தாலும் சரி, இறைவனுடைய அனுகிரகம் அங்கே மாற்றி விடுங்கிறது அதனுடைய மெய்ப்பொருள். இப்படியும் அதை எடுத்துக்கலாம், நீங்கள் எடுக்கிறதுல தப்பில்லை, அது இப்படியும் பொருள் இருக்குது அப்படின்னா. அப்புறம் அவர் கேட்டு, சரிங்க இப்போ நான் இத்தனை பரிகாரம் செய்தேன், ஏன் கிடைக்கல? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பரிகாரம் எல்லாம் செய்து வந்துட்டே இருந்த பரிகாரம் எல்லாம் நீங்கள் 100 கோயிலுக்கு போகணும், பல யாகங்களை செய்யணும், அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்குது. அதனால தான் அப்படி நடக்குது. அதுதான் தடை. அதனால இப்போ உங்களுக்கு அந்த திசா புத்தி அதுக்குரிய காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு. சரி, உனி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. கடவுள்கிட்ட போய் நீங்கள் குழந்தை கொடு, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டீங்கள, அதே கடவுள்கிட்ட போய் எனக்கு குழந்தை வேண்டாம், குழந்தை வேண்டான்னு கேளு. இது என்னங்க இப்படி நீங்கள் குறுக்க பேசுகிற மாதிரி தெரியுது, ஒரு வித்தியாசமாக பேசுகிற மாதிரி இல்லைங்க ஐயா, நீங்கள் அப்படி கேட்டு பாருங்க அப்படின்னா.
அதே மாதிரி அவர் 2-3 கோயிலுக்கு போய் கேட்குறாரு வச்சுக்கல. இவருக்கு கருத்தரிச்சிருது. எப்படி சார்? ஆமாம், அதுதான் மேட்ரு. என்னென்னா ராகு கேது அச்சுக்குள்ளார, ராகு கேது கட்டத்துக்குள்ளார ஒரு ராகு கேதுனுடைய நட்சத்திரங்களில் பெரும்பாலான கிரகங்கள் நின்னால் இவர் நேர் வெளியில் போக முடியாது, ரிவேர்ஸில் போகணும் அகரத்தில். ஆமாம். அப்போ ஜாதக ரீதியாக சாமியோட கேட்டு கேட்டு கொடுக்கலன்னு என்ன பண்ணணும், போயிட்டு நீ வேண்டாம் எனக்கு குழந்தை கொடுக்காதுன்னு கூட நீ சொல்ல வேண்டாம், போய் பார்த்துட்டு சாமி கூப்பிட்டு நீ வந்துடு, குழந்தை பற்றி நீ கேட்க வேண்டாம். ஓ, ஏன் கேட்குற, நீ குழந்தை கொடுன்னு ஏன் கேட்கணும், போகிற கடவுளை பார்க்குற நமஸ்காரம் போகிற போயிட்டு வரேன்ட்டு வந்துரு, வேறு எதுவும் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு நடக்கிறது நடக்கும். அவர் சொல்கிறாரு, இந்த ஆளுமே தீபம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை அறுத்து 16 எலுமிச்சம்பழத்தை வச்சு தீபம் 1 மணி நேரம் போட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு, அது அவருடைய மன திருப்தி. ஆனால் உண்மையான அப்படி எல்லாம் கும்பிட்டாரு. நீ எந்த தெய்வம் போட வேண்டாம், கடவுள் கோயிலுக்கு போகிற சாமி சுற்றி சாமி கும்பிட்றீங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து சாமி கும்பிட்டு வந்துட்டே உங்களுக்கு பலன் நடக்குதே இல்லையான்னு பாருங்க, நடக்கிறது. அப்போ வேற ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகிற சாமி கும்பிட்றோம், இது மட்டும் செய்யக்கூடாது. ஃபஸ்ட் சாமி கும்பிட்டு பின்னாடி நடக்கணும். ஓ, எப்படி நடக்கணுங்க, சாமியை பார்த்தவாறே பின்னாடி நம்ம 1-2 ஸ்டெப்பாக போவா, நீ அங்கே சாமி கும்பிட்டு 1-2 ஸ்டெப்பாக பின்னாடி வந்துடு. ஓ, அப்போ உங்களுக்கு கிரகம் என்னது, ரிவேர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த தெய்வத்தை விட்டு நீ பின்னாடி வந்துட்டே இருக்கிற போது என்ன ஆகுது, கடவுள் சும்மா விட மாட்டானுங்க. ஆண்டவனுடைய அற்புதம் அதெல்லாம். ராகு கேது கிரகங்கள் 7 கிரகம், 9 கிரகம், 7 கிரகம் வடப்புறமா சுத்துது, ராகு கேது இடப்புறமா சுத்துது. ராகு கேது நட்சத்திரத்தில் அதிக கிரகம் மாட்டிருச்சுன்னா அவங்க கேட்குற வரம் கொடுக்காது. அப்போ ராகு கேதுங்கிறது யாருன்னா பாட்டம் பாட்டி. பாட்டம் பாட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் அப்பா அம்மா வர முடியாது. பாட்டம் பாட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் இங்கே ஒரு பேரன்கிற வாரிசு வர முடியாது. கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாட்டம் பாட்டி ராகு எதுக்கு உண்டான பரிகாரத்தை அங்கேயே செய்யணும் ஆண்டவங்கிட்டே. ஓகே, இது ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். கட்டாயமா. அது எத்தனை ஸ்டெப்பு அப்படின்னா 8 ஸ்டெப்பு பின்னாடி வைக்கணும். எத்தனை ஸ்டெப்புங்க? 8 அடி. இப்போ உங்களோட நோய்க்கு நான் கேட்டிருக்கிறேன், உங்களோட நோய்க்கு நான் வர்றேன், அப்படியே பின்னாடி 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 8 ஸ்டெப் வைக்கணும். வச்சு பேசாது வந்துட்டுங்க, இயல்பாகவே அவங்களுக்கு இறைவன் ஒரு வேலை செய்யும். இது ஏதோ நம்ம வார்த்தைக்காக இத வந்து அப்ப பரிகாரமா எடுத்துக்கலாமா? குழந்தை எல்லாரும் பெரிய பரிகாரம். இது ஒரு பரிகாரங்கிறதுனாலதான் இந்த தளத்தின் வாயிலாக பல லட்சம் பேர் வெளிநாடுகள்ல நம்ம நாட்டுல எல்லா பக்கம் பார்த்துக்கிறாங்க. இது ரொம்ப சுலபமா இருக்கு, இதுல எந்த ஒரு செலவுமே இல்லை, எதுவுமே இல்லையே. நாம் ஒரு ஏழைகளுக்கு இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு பயன்படுத்த செய்து சொல்றீங்க. எளிய மக்கள் எல்லாருமே இதை பண்ணலாம். கண்டிப்பா சார். இப்போ இந்த நிறைய பேர் வந்து நீங்க சொன்னீங்க IVF வந்து ஒரு கோடீஸ்வரர்களுக்கு பணக்காரர்களுக்கு வர நோய் மாதிரி, இது வந்து அவ்வளோ செலவு பண்ணி தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குரிய பரிகாரம் வந்து இவ்வளோ எளிமையாக இருக்கும், நீங்கள் இதை சொல்ல போகிறீங்கன்ட்டு சுத்தமாக எதிர்பார்க்கல. பார்க்குற நிறைய மக்களுக்கு வந்து இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.